Hi guys, welcome back. இந்த வீடியோல நம்ம பைத்தன் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன? பேசிக்காவே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எக்ஸ்டர்னல் லைப்ரரி மூலியமா ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணுவோம். ஸோ அப்படி இல்லாம இன்டர்னல் லைப்ரரியிலேயே சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு. ஸோ அப்படி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அது எக்ஸாம்பிளோட பார்த்தா இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்னே தெரியாம. ஸோ அப்படி ஒரு ஃபங்க்ஷன் தான் இன்புட் ஃபங்க்ஷன். ஒரு பொதுவா ஒரு x = 10 அப்படின்னு நம்ம இன்புட் கொடுக்காம யூசர் கிட்ட இருந்து ஒரு டேட்டா வாங்குறோம்னா அதுக்கு வந்து இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இன்புட் என்டர் தி நம்பர் யூசர் கிட்ட இருந்து வாங்குவோம். என்டர் த நம்பர்னு வாங்கி அதை வந்து எக்ஸ் வேரியபிளில் ஸ்டோர் பண்ண ஏதோ ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் எக்ஸ் அந்த வேரியபிள் பிரிண்ட் பண்ணி பார்த்தா ஸோ எக்ஸாம்பிள் 15 நான் கொடுக்குறேன்னா 15 ஸ்டோர் ஆயிரும். ஸோ இது வந்து இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து டைப் ஃபங்க்ஷன். இதையும் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் x = 20 அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னா அது நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அது வந்து இன்டீஜராக தான் இருக்கும். ஒருவேளை இன்புட்டாக வாங்கி தான் ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ x = 20ங்கிறது டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இன்டீஜர்னு இருக்கும். ஸோ இது வந்து டைப் ஃபங்க்ஷன். இதுவும் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது போக சில மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது நெகட்டிவாக இருந்தாலுமே பாசிட்டிவாக எடுக்கிறதுக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து ஈவன் நெகட்டிவாக இருந்தால் கூட அது இன் டர்ம்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும், அப்சல்யூட் வேல்யூ தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஏபிஎஸ் அப்சல்யூட் ஃபங்க்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -5 கொடுத்தா கூட 5 தான் வரும். 5. ஸோ இதே 5 கொடுத்தாலும் 5 தான் வரும். இது வந்து அப்சல்யூட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி பவர் ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5/5 என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பவர் ஃபங்க்ஷன் POW அதுக்கு. ஸோ POW ஆஃப் 5/5 அப்போ ஸோ 5,5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வேல்யூ கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ 10/5க்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பவர் ஃபங்க்ஷனோட யூஸ். அண்ட் இன்னொரு இது சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ நான் இது நிறைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ஒரு பைத்தான் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும். அதில் நம்ம முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் கிடைக்கிறப்போ இல்லை ப்ரோக்ராம் எழுதுகிறப்போ நீங்கள் இன்னுமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கோட் எழுதுகிறப்போ உங்களுக்கே தெரியும் எந்த ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படும்னா அப்போ வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எழுதிக்கலாம். பேசிக்காக பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் ஓரளவுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆஃப் ஓகே மேக்ஸிமம் மினிமம் நம்பர் ஒரு நம்பர் கொடுத்துருவோம் லிஸ்ட் ஆஃப் நம்பர் அதுலேருந்து எது மேக்ஸிமம் எது மினிமம் அது சம் ஆஃப் நம்பர் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். x = லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ 1, 2, 7, 3, 4 இப்படின்னு சும்மா நானும் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன் 5 நம்பர். அந்த லிஸ்ட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு இதில் மேக்ஸிமம் நம்பர் கண்டுபிடிக்கிறேன் இந்த லிஸ்ட்டில். ஸோ மேக்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா 7 தான் மேக்ஸிமம். ஸோ அதே மாதிரி மினிமம்க்கு வந்து MAN மினிமம் கொடுத்தீங்கன்னா 1. இதை வந்து சம் பண்ணால் SEM ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா 17. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். இது போக வேற என்ன பண்ணலாம்? இந்த நம்பரை சார்ட் பண்ணலாம் அசெண்டிங் ஆர்டரோ டிசெண்டிங் ஆர்டரோ. ஸோ ஒரு வேளை இப்போ டிஃபால்ட் அசெண்டிங் ஆர்டர் தான் இருக்கும். சார்ட்டிங் வந்து சார்ட்டட் ஆஃப் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 7 வரும். 7 மிடில் இருந்துச்சு இப்போ பின்னாடி போயிடுச்சு. ஸோ ஒரு வேளை இது டிசெண்டிங் ஆர்டரில் செட் பண்ணணும்னா இந்த வேரியபிள் கொடுத்தால வேரியபிளுக்கு அப்புறம் எக்ஸ் ரிவர்ஸ், அதாவது ரிவர்ஸ்னா பின்னாடி இருந்து வரதுக்கு ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ட்ரூன்னா ரிவர்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ 7, 4, 3, 2, 1 வரும். இது வந்து சார்ட்டிங் ஆப்ஷன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங். வேற என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? ஸோ இது வந்து நம்பருக்கு மட்டும் தான் இல்லை சார்ட்டிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் y = நம்ம சேனல் பேர் கொடுக்கலாம் IHT இன்ஃபர்மேஷன் ஹப் தமிழ். இதை நான் சார்ட் பண்ணுறேன்னா வச்சுக்கலாம். இதை நான் நார்மலாகவே சார்ட் பண்ணுறேன். இதே இருக்கட்டும் ரிவர்ஸில் இருக்கட்டும். ரிவர்ஸ் ஆஃப் IHTன்னு கொடுத்தேன்னா TIHன்னு வருதா? ஸோ இது வந்து சார்ட் பண்ணுது. இன்னொரு ஃபங்க்ஷன் கூட இருக்கு லிஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்கலாம். இதை நமக்கு சார்ட் இப்போ பண்ண தேவையில்லை. ஸோ சார்ட் ஃபங்க்ஷனை நம்ம பண்ணணும்னா அதை செலக்ட் கொடுத்து கண்ட்ரோல் // கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட் ஃபார் கமெண்டிங்.
இன்ஸ்டெட் ஆஃப் ஹேஷ் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அது ஏற்கனவே அது லிஸ்ட்டில் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அது அப்படியே வரும். ஆனால் இது வந்து நான் ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணியிருக்கேன், கரெக்டாக. இது வந்து ஐஎஸ்டிங்கிறது ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் எப்படி லிஸ்ட்டாக பண்ணுறதுன்னா தனித்தனியாக லிஸ்ட் ஆகும். பாருங்கள், இங்கே எக்ஸை தூக்கிட்டு நான் ஒய் கொடுக்குறேன். ஐஹெச்டி தனித்தனியாக வருது. இதை நீங்கள் இன்னொரு வேரியபிளில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே தனித்தனி கேரக்டர்ஸ். இந்த தனித்தனி கேரக்டர்ஸை நம்ம ஷார்ட்டும் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேற என்ன பண்ண முடியும்? வேற வந்து வேற லென்த் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஷார்ட் தூக்கிட்டு லென்த் ஆஃப் எல்இஎன், லென்த்துங்கிறது எல்இஎன் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தா எவ்வளோ வரும்னு பாருங்க. 5 இருக்கா? ஸோ 5 தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்கே வந்து 3 கேரக்டர்ஸ் இருக்குது ஸ்ட்ரிங்குக்கு வந்து. ஸோ வந்து இங்கே 3ன்னு லிஸ்ட் ஆகும் லென்த் ஃபங்க்ஷன். இந்த லென்த் ஃபங்க்ஷன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, லென்த் ஃபங்க்ஷன். ஸோ லென்த் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது, ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஃபங்க்ஷன் கூட இருக்குது. ஜென்ரலாக எந்த டேட்டா டைப் வந்து எந்த டேட்டா டைப் வேணால் கன்வெர்ட் பண்ணலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் x = 12ன்னு கொடுக்குறேன். இது வந்து டைப் வந்து என்னவா இருக்கும்? இன்டிஜரா? இன்ட். பட் இதை நான் ஸ்ட்ரிங்காக கூட மாற்றிக்கலாம். எப்படின்னா str இங்கேயும் கொடுக்கலாம். நீங்கள் இல்லைன்னா தனியாக கொடுத்துட்டு ஒய்ன்னு ஒரு வேரியபிளில் இதை நம்பரை ஸ்டோர் பண்ணாமல் ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்காக எதுக்கு ஸ்டோர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது நம்ம ப்ரோக்ராம் பொறுத்து தான் இருக்குது. ஸ்ட்ரிங்காக நம்ம இது கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு கூட நம்ம ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கலாம். ஸோ str ஆஃப் எக்ஸ் இது வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங்லேருந்து இன்டிஜர் கூட மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் மாற்றுறப்போ டைப் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ட்ரிங்குன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங், இன்டிஜர் எந்த டேட்டா டைப்லேருந்து எந்த டேட்டா டைப்புக்கு வேணால் மாற்றிக்கலாம். ஸோ வேறு டேட்டா டைப்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து எல்லாமே பேசிக். ஸோ லென்த் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் முக்கியமான ஃபங்க்ஷன் நான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் சொல்லணும்னு நினச்சேன். ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி ஃபார் லூப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ்வலாக ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம், நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்ச் ஆஃப் 0,10 அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் வரும். இந்த லாஸ்ட் இருக்கும்ல 10 கொடுக்கலாம், அது மட்டும் எடுத்துக்காது எப்போவுமே ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே 10 வேணும்னா இங்கே 11 கொடுக்கணும். அண்ட் இங்கே வந்து இன்னொரு கமா கொடுத்து இங்கே ஸ்டெப் அப்னு வரும். இது வந்து ஸ்டெப் அப், அதாவது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். யூஸ்வலாக 1 2 3ன்னு போகும். நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ அந்த நம்பருக்கு ஜம்ப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2ன்னு கொடுத்தோன்னா 1 3 5 7 அந்த மாதிரி போகும். ஸோ இது பெட்டராக நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச், அதே எக்ஸாம்பிளாக நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்கள். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1, 10 இதை நான் கொடுக்குறேன். இப்போ என்ன வரும்? இங்கே கோலன் பிரிண்ட் ஐ. பிரிண்ட் ஐன்னு கொடுத்தேன்னா 1 2 3 4 5 6 7 8 9 ஒர்க்கா. இப்போ எனக்கு 0லேருந்து வேணும்னா இங்கே 0 கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே எனக்கு 10 வரைக்கும் வேணும்னா இங்கே 11 கொடுக்கணும். ஸோ 0 to 10 வரைக்கும் வருது. இப்போ ஸ்டெப் அப்னு சொன்னால அந்த ஸ்டெப் வந்து எவ்வளோ? ஸ்டெப் அப் இல்லை, அந்த ஸ்டெப் அந்த 0 to 11 இந்த போகிற இது வந்து எவ்வளோ இது போகணுன்னு பை டிஃபால்ட்டாக 1 இருக்கும், எதுவுமே கொடுக்கலாம். இப்போ 2ன்னு கொடுத்தேன்னா 0 to 4ன்னு போகும். ஸோ இங்கே 3ன்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ ஈவன் நான் இப்போ 10 கொடுத்தேன்னா கூட 0 10 அப்படின்னு வருது பாருங்கள். இது வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ இப்படி தான் பேசிக்காக ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது எக்ஸ்ப்ளோர் பண்ண கூட இல்லை, உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுதுகிறப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன் கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பாய்.